2026 தேர்தலில் அரசியலில் மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் சீமான் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகிறாரா அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையை அரசியல் ஆய்வாளர்கள் மிக முக்கியமாக அந்த ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அது என்னன்னா, நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு டிஎம்கே அல்லது ஏடிஎம்கே விட பெரிய போட்டியாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பார்வை. அதற்கான மிக முக்கியமான காரணங்களாக அவர்கள் கூறுவது என்னன்னா, ஒரே வாக்காளர் அடித்தளங்கிற பார்த்தீங்களா, அந்த சேம் ஓட்டர் பேஸ். ஏன்னா சீமான் மற்றும் விஜய் இருவருக்குமே குறிவைக்கும் வாக்காளர்கள் பெரும்பாலும் ஒரே வகைதான். அது ஒன்று இளைஞர்கள், இரண்டாவது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், மூன்றாவதாக சோஷியல் மீடியாவோட ஜெனரேஷன். இந்த ஜென்சி கிட்ஸ் அது எல்லாத்தையும் தாண்டி ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டர்ஸ் அல்லது ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டர்ஸ். இந்த ஓட்டர் செக்மெண்ட்ஸ் எல்லாமே ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கேக்கான ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்ஸ் இல்லை. அதனால என்டிகேக்கும் தாவேகாவுக்கும் ஒரு நேரடி போட்டி உருவாகிறத தடுக்கவே முடியாது. ஏன்னா ஆன்டி திராவிடியன் வெர்சஸ் சாஃப்ட் திராவிடியன் நரேட்டிவை எடுத்திருக்கக்கூடிய சீமானோடைய அரசியல் நரேட்டிவ் எப்போதுமே ஒரு தமிழ் தேசியத்தையும் அதே சமயம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் ஒரு நேர் எதிரான ஒரு பொலிட்டிக்ஸை கட்டமைக்கிறது. ஆனால் விஜய் அவர்கள் சோஷியல் ஜஸ்டிஸ், அப்புறம் வெல்ஃபேர் பாலிடிக்ஸ், அப்புறம் திருப்பி திராவிடியனோட மாடல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் சுழறதுனால இந்த ஐடியாலஜிக்கல் பேட்டில் ஃபீல்டு தமிழ் நேஷனலிசம் வெர்சஸ் ஒரு திராவிடியன் ரெஃபார்ம் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது நேர் நெரேட்டிவை தான் செட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிற பட்சத்தில் சீமான் இந்த நெரேட்டிவ் கிளாஷை இளைஞர்களுக்கிடையே நடக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குறார். ஏன்னா விஜய் அவர்களும் ஏடிஎம்கே டிஎம்கே அவர்களோட நெரேட்டிவ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஆனால் சீமான் மட்டும் அதில் தனித்துவமாக தெரிகிறார். அப்போது அந்த கிராஸ் ரூட் கேடரும் ஃபேன் பேஸ் அதுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கக்கூடிய இந்த 2026 தேர்தல் மிக முக்கியமாக நாம் தமிழருக்கும் தாவேகாவுக்கும் ஒரு போட்டியை உருவாக்கி இருக்குது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக ஒரு கேடரை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி வந்திருக்குது. அதே சமயம் பூத் லெவலில் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஆர்கனைசேஷனை வலுப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போது ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகம் இதில் என்ன பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன் கிளப்ஸை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சினிமா பாப்புலாரிட்டி மட்டும்தான் தாவேகாவுக்கு இப்போதை வரைக்கும் நமக்கு தெளிவாக தெரிகிறது. இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.